விக்ரம் சார் அப்படியே 22 கிலோஸ் டவுன் ஆகி குறைச்சி இந்த சரித்திரம் வந்து எங்கேயும் இல்லை. நீங்க டீப்பா போய் படிச்சா கூட உங்களுக்கு 100% என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. இந்த படத்துல ஐ திங்க் 2 விக்ரம் இருக்காரு. ஹாய் எக்ஸ்டி வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தங்காலன் மூவி ட்ரெய்லர் ரியாக்ட். எஸ், நம்ம பாரஞ்சித் இயக்கத்துல சியான் விக்ரமோட அவுட்ஸ்டாண்டிங் கேரியர்ல அடுத்த வரப்போற மூவி தங்காலன். ஆல்ரைட், லெட்ஸ் கோ. ட்ரெய்லரை பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். அப்படி என்னதான் ஓடுமா மண்ணே இருக்கிற உலகத்துல? இஸ் எக்ஸலன்சி மிஸ்டர் கிளமன் துரை அவரு உங்க உபகாரம் நாடி இந்த கிராமத்துக்கு விஜயம் பண்ணிருக்கார். இந்த வேலையை செய்யறதுக்கு நம்மளை விட வேற ஆளே கிடையாதான். இதுதான் பண்ணுங்க. வாழ்க்கை எல்லாம் விட்ட வெளிச்சம் போயிடும். இங்க பொண்ணு எடுக்கிறது நம்ம உயிரை நாம எடுக்கிறதுக்கு சமம். இதானே எங்க பேய்க்குது பிசாசிக்குதுன்னு சொன்னா. எல்லாம் புரியும் மாய சூனியக்காரன் யாராம்? சூனியக்காரன் இல்ல சங்கோனே, சூனியக்காரி ஆரத்தி. அவதான் உண்மை இல்லையே. அந்த சூனியக்காரர்களை யாருமே கட்டவே முடியாதா? கட்டுவோம், நான் கட்டுறேன். சாவுக்கு துணிதானுக்கு மட்டும்தான் இங்க வாழ்க்கை. வாவ், பயங்கரமா இருக்கு ட்ரெய்லர். ஆக்சுவலி மனுஷன் சாப்பிட்டாரு ட்ரெய்லர்ல சியான் விக்ரம். வாவ், ட்ரெய்லரோட குவாலிட்டி பயங்கரமா இருக்கு. ஒரு வேர்ல்ட் ஆஃப் தங்காலனுக்குள்ள எப்படி இருக்கும்ன்றத பயங்கரமான ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் வந்து இந்த ட்ரெய்லர் நினைக்கிறேன். நம்ம ட்ரெய்லர்ல பூர வைக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் இது வேர்ல்ட் ஆஃப் தங்காலன் சொல்லிட்டு காட்டுறாங்க. டிஃபரண்ட் கலர், அதோட என்வாயரன்மெண்டா இருக்கட்டும், படத்தோட ட்ரெய்லர்லயே தெரியுது ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் வித் ஒரு மேஜிக்கல் டச் இருக்கு. ஸ்கேல், அதோட ஸ்கேல் ரொம்ப கிராண்டா இருக்கு. ஒரு வேர்ல்டுக்குள்ள எடுத்துட்டு போனோம்னா என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயமே அது கன்வின்சிங்கா இருக்கணும். அதோட பேக் ட்ராப்ல இருந்து எல்லாரும் ஃபீல் பண்ணனும். ஓ, இது நடந்துருக்கு அப்படின்னு அதை அவங்க அச்சீவ் பண்ணிருக்காங்க. சோ இது எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கு ட்ரெய்லர்ல. நம்ம இதை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா இந்த படத்தோட டீசரும் டைட்டில் ரிவீல் ஒரு வீடியோ வெளியாக்குனாங்களா, அதை பார்த்தோம்னா இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். வாங்க அதை போய் பார்த்துட்டு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அவங்க கிட்ட என்ன நடக்குது. வாங்க போலாம். டீசர் பார்த்துட்டோம், அந்த டைட்டில் ரிவ்யூலையும் பார்த்துருவோம்.
ஓகே, 3 வீடியோவும் நம்ம பார்த்தாச்சு. 3 வீடியோ பார்த்து நம்ம காமனா சில திங்ஸ் வந்து என்ன பார்க்க முடியுதுன்னா, இந்த படத்துல ஐ திங்க் 2 விக்ரம் இருக்காருன்னு. ஏன்னா 2 டிஃபரெண்ட் கேரக்டர்ல வராரு. ஒரு ஒருத்தர் வந்து சீன்ல தொந்தியோட இருக்காரு, தொந்தியோட இன்னொருத்தர் கொஞ்சம் வந்து உயிர்ச்சி வயசான இருக்காரு. இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் ஃபேமிலி மேன் மாதிரி இருக்காரு. கோல் தான் வந்து படத்தோட மெயின் கேரக்டர். எஸ் ஏன்னா இந்த படத்துல வந்து அந்த ஊர் மக்களா இருக்கட்டும், அந்த பிரிட்டிஷ் ஆபீசர்ஸா இருக்கட்டும், அந்த கிங்கோட பீப்புளா இருக்கட்டும், எல்லாமே காமனா பேசுறது அங்க கோல் தான். சோ கோல் தான் படத்தோட மெயின் கேரக்டர். அவரும் அந்த சீன்ல கடைசியா டீசர்ல ஆமா, ரத்தம்லாம் வந்து கோல்டா மாறிக்கிட்டே வருது. ஆமா. இத பத்தி வந்து இன்னும் டீடைல்ஸ் ஆக்சுவலி ரீசெண்டா நம்ம ஸ்டுடியோ கிரீன் வந்து ஒரு ரவுண்ட் டேபிள் விளையாக்கி இருந்தீங்க, ஆமா. பாத்தீங்களா? ஆமா, அதோட என்ன சொல்லுவோம்னா வெரி குட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஏன் இந்த மாதிரி யாரும் பண்ணதில்லை, ஹாலிவுட்ல செய்வாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ் சினிமா இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் செஞ்சது வெரி வெரி குட் மூவ், ஜீனியஸ் மூவ். அதுவும் படத்தோட ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர், மெயின் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அங்க வந்து டைரக்டர் எல்லாருமே ஒரே பேஜ்ல இருந்து இந்த படத்தை வந்து பெஸ்டா ப்ரோமோட் நம்மளுக்கு பண்ணோன்னு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கணும்னு ஆமா. சொல்லிட்டு வந்து இவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க. ஸோ இந்த ரவுண்ட் டேபிள் பற்றி கொஞ்சம் நம்ம பேசுவோமே. நம்ம பார்த்துருந்தோம்ல, 2 பார்ட்லேயே இருக்கு. ஸோ அதில் மெயினாக தங்காளனை பற்றி சொன்னப்ப பாரஞ்சித் சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தங்காளன்னா யாரு, அவங்க யாருன்னா அங்கே உள்ள மக்களுக்கு வந்து அவர் தான் ஒரு லீடர், பலி கொடுக்குறவர். ஸோ இவரோட கேரக்டரு நம்ம ரஞ்சித் சாருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா அவர் அந்த ஆள்கிட்ட போய் பேசி அங்கே வந்து மிட்டு இருக்கு, ரியாலிட்டி இருக்கு, இது எல்லாத்தையும் அவர் வந்து கேட்டு, அப்புறம் அங்கே உள்ள ஹிஸ்டரிஸ்லாம் கொஞ்சம் படிச்சுட்டதுக்கு அப்புறம் தான் அவர் கதையை மக்கள்கிட்ட போய் கேட்க கேட்க தங்காளன் அவர் கனெக்ட் பண்ணி அப்புறம் தான் தங்காளனை பற்றி எழுத ஆரம்பிச்சு டைட்டிலும் தங்காளன்னு வச்சிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இந்த ஸ்கிரிப்ட் வந்து இப்போ ரீசெண்டாக எடுத்ததில்ல. அவர் கபாலி படம் வந்துச்சுல, சூப்பர் ஸ்டார், அந்த படத்து ரிலீஸ் ஆகணும்னு இவர் இந்த வேலையில் ஸ்கிரிப்ட் வேலையில் இறங்கிட்டார். எப்படின்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது, இந்த கோலாஃபீல்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறது, என்ன நடக்குது இந்த கதை. ஏன்னா இது ஒரு ரொம்ப வருஷம் முன்னுக்குள்ள கதை, சொல்லப்படாத சரித்திரங்கள் பற்றி தான் நம்ம பாரஞ்சித் சார் எப்போதும் படம் இருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலராக இந்த படம் பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த மாதிரி தான், தமிழர்களை பற்றி. அவங்க வந்து இந்த கோலார்ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாமே தமிழர்கள். ஸோ இவங்களை பற்றி ஒரு படம் எடுக்கணும், அவர் அப்போவே ஒர்க் ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ 2016ங்களா கபாலி வந்தது, இப்போ 2024. நான் அதனால தான் இது போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், இது அவரோட ட்ரீம் ப்ராஜெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த சரித்திரம் வந்து எங்கேயும் இல்லை, நீங்கள் டீப்பாக போய் படித்தா கூட உங்களுக்கு 100% என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. இது மறைக்கப்பட்ட சரித்திரம், அதை தான் இவர் நல்லா டீப்பாக போய் இது பண்ணி பார்த்து இந்த படத்தை எழுதி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இனிஷியலி பார்த்தீங்கன்னா இந்த படம் 3 பீரியட் கதையை ஒரே படத்தில் எடுக்கலான்னு தான் பிளான் பண்ணாங்க. ஆனால் அவர்னால 3 ஹவரில் வந்து இந்த மாதிரி நம்ம டெலிவர் பண்ண முடியாது சொல்லி தான் தங்காளன் வந்துச்சு. தங்காளனை எழுதி அவர் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அப்புறம் தான் இந்த தங்காளனோட ஸ்கிரிப்ட் ரெடி ஆகி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கம்மிங் பேக் டு த ரவுண்ட் டேபிள், நம்ம பாரஞ்சித் சார் வந்து சொல்லியிருந்தாரு, அவர் சில ரீசர்ச்சர்ஸ் சில நாவல்ஸ்லாம் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு இந்த படத்தை எடுக்க. ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமாக அவர் மென்ஷன் பண்ண ஒரு நாவல் வந்து இந்த லிவிங் டேஞ்சரஸ்னு ஒரு நாவல். இந்த நாவலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கோலார் கோல்ஃபீல்டு இருக்குல்ல, ஸோ இதோட பிகினிங் தான் வந்து அந்த நாவலில் சொல்லியிருப்பாங்க. அதாவது 18th சென்ச்சுரியில் திப்பு சுல்தான் வந்து ஒரு வாரில் லாஸ் ஆகி அந்த இடத்த வந்து நம்ம பிரிட்டிஷ் அரசாங்கம் எடுத்திருக்காங்க. ஸோ பிரிட்டிஷ் அரசாங்கம் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே லியூட்டனன்ட் வாரன்னு ஒரு ஆளை வந்து நியமிச்சிருக்காங்க. அதாவது அந்த இடத்துக்கு வந்து அவர் தான் வந்து இனிமே பார்த்துக்குவாருன்னு. ஸோ அவர் அங்கே வந்து எடுத்தப்ப அங்கே உள்ள ஊர் மக்களோட கதை படிகாரம் என்ன நம்பிக்கைன்னா, அதுக்கு முன்னுக்கு அங்க வந்து சோழர்கள் ஆண்ட படிகாரமோ, அந்த சோழர்கள் ஆண்ட நேரத்துல வந்து அந்த இடமே வந்து சுத்தி ஃபுல்லா தங்கமா இருந்ததா ஒரு நம்பிக்கை. ஆமாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. காத்துல கூட கோல்ட் வரும். எஸ், அது நீங்க அந்த செடியை நவுத்துனா கூட அந்த இதுல வந்து கூட தங்கம் வரன்ற ஒரு நம்பிக்கை அங்க இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காரு, லெவல்னு ஒரு ஐரிஷ் சோல்ஜர் மேன். இந்த லெவல்ன்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து இதுக்கு முன்னுக்கே வந்து ஆப்பிரிக்கால வந்து மைனிங் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு இன்ஜினியர் பிளஸ் சோல்ஜர். அவர் ஒரு ஐரிஷ் சோல்ஜர், பட் அவருக்கு இந்த இன்ஜினியரிங் இதெல்லாம் தெரியும். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவரை வச்சுக்கிட்டு அங்கே உள்ள ஊர் மக்கள்
ஏன் ஊர் மக்கள்னா, இவங்களுக்கு தான் அந்த காட்டு வழிகளோ சரி, அந்த உள்ள இருக்கிற மிஸ்டீரியஸும் சரி, இதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியுன்றனால, அவங்கள வச்சு தான் இந்த தங்கத்த நம்ம தேடணும்னு சொல்லி தான், இனிஷியலி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட கோல் மைன் பண்ண போறோம்னு சொல்லி தான் எடுத்திருப்பாங்க லீஸ்க்கு. பட் அவங்களோட இன்டென்ஷன் வந்து ஆக்சுவலி கோல்டு எடுத்துக்கணும்னு. ஸோ இத தான் வந்து நம்ம சில சீன்ஸ் வந்து அந்த ட்ரெய்லர்லயே பார்த்திருப்போம். ஸோ பிரிட்டிஷ் அரசாங்கம் உள்ள வருவாங்க. அப்ப அங்க உள்ள பிரிட்டிஷ் அரசாங்கம் நியமிச்ச ஒரு மன்னர், அங்க திப்பு சுல்தான் வந்து எடுத்தவரு அவரு. அப்புறம் அங்க உள்ள ஊர் மக்கள் இத தேடி போற மாரி சில சீன்ஸ்லாம் வரும். ஸோ இதுதான் வந்து இனிஷியலா அந்த எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து தான் அந்த பிகினிங் ஆஃப் அந்த கேஜிஎஃப், அதாவது அந்த இடத்தோட பிகினிங்கா இருக்கும்ன்றது நான் நினைக்கிறேன். கேஜிஎஃப்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் தான் இருக்காங்க. ஈவன் தோ கேஜிஎஃப் இருக்கிற லொகேஷன் வந்து கர்நாடகாவா இருந்தாலும், அந்த பர்ட்டிகுலர் லொகேஷன்ல இருக்கிறது ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு தமிழ் கம்யூனிட்டி தான். ஸோ அடுத்தது நம்ம யார் பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம இந்த படத்தோட டைரக்டர் பாரஞ்சித் சார். ஸோ பாரஞ்சித் சார் பத்தி சொல்லணும்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தடவை அவர் படம் நான் அத்தைக்கட்டி பார்க்கல. எனக்கு அத்தைக்கட்டி பார்த்தேன்னா எனக்கு பாரஞ்சித் சார் தான் டைரக்டர்னு சரியா தெரியாது. ஆனா அதுவுமே டிஃப்ரெண்ட் படம். என்னைய கவர்ந்த படம் எதுனா மெட்ராஸ். ஏன்னா அந்த படத்துல வந்து செவுரு தான் ஹீரோ, செவுரு தான் எல்லாமே. மற்றவங்க எல்லாமே ஒரு கோ ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா படம் அந்த ஷார்ட் காட்டுறப்பே அந்த செவுரு அவ்வளோ ஒரு கம்பீரமான ஒரு செவுரு மாதிரி காட்டுவாங்க. உயிரை கால் வாங்கணும், பார்த்து இருக்கணும், அதை பத்தி எதுவும் செய்யக்கூடாது, யாருக்கிட்ட இருக்கோ இது அதுக்குன்னு ஒரு பாலிட்டிக் இருக்கும். ஸோ அவரோட பாலிட்டிக்ஸ் ஸ்டைலு, அவரோட மூவி ஸ்டைலு, அவர் காட்டுற விதம், அங்குள்ள மக்கள் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ யூஸ்வலி பாரஞ்சித் சார் ஒரு படத்துக்குள்ள கமிட் அவர் போறாருன்னா, அவர் ஒரு படத்துக்காக இறங்கி அவரே போய் இருந்து தெரிஞ்சு R&D பண்ணி எப்படி பேசுவாங்க, என்னோட அந்த ஊர்ல உள்ள தமிழர்கள் என்ன மாதிரி காஸ்டியூம் போடுவாங்க. ஏன் சொல்றேன்னா, கபாலி படம் அவர் மலேசியாவுக்கு வந்து அவர் ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசம் இங்கேயே இருந்து எல்லார பத்தியும் பார்த்து கபாலி படம் எடுத்தாரு. அடுத்தது பத்தி சொல்லணும்னா சார்பட்ட பரம்பரை, அவரே போயிட்டு பாக்ஸிங் கத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா அந்த படம் பாக்ஸிங். இப்ப என்ன சொல்ல வரேன்னா, பாக்ஸிங் பத்தி நம்ம படம் எடுக்க போறோம்னா பேசிக்காவது நம்மளுக்கு தெரியணும். ஆனா அவரு போயிட்டு 3-4 மாசம் ட்ரைனிங் எடுத்து அப்புறம் அந்த படத்தை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சு எழுதுறப்ப அவருக்கு இன்னும் ஒரு அதான் அவரோட ஸ்டைல். எனக்கு பிடிச்ச விஷயமே அதுதான். இப்ப தங்காளனுக்கும் அதுதான். அவரு ஏன் சொல்றேன்னா, அவர் காம்ப்ரமைஸே ஆக மாட்டாரு. சார் இதுதான் அவர் என்ன வேணுமோ அதை அவர் எடுப்பாரு. அதுவும் இந்த ரவுண்ட் டேபிள்ல இருந்து நம்ம பார்த்தோம் அவர் எவ்வளவு குரூலா இருந்திருக்காரு. விக்ரம் சாருக்கு ரிப் உடஞ்சி அந்த ஷாட் சரியில்லைன்னு சொல்லி மறுபடியும் இன்னொரு ஒன் மோர் கேட்டு, இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா குவாலிட்டி. ஒரு டைரக்டர் இந்த குவாலிட்டி இருக்கணும். நான் வந்து இன்ஸ்பயர்ட் ஆகிறேன் பாரஞ்சித் சார் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி. அப்போதான் நம்ம அவரோட இங்க நினைக்கிற விஷன் நம்ம தியேட்டர்ல அது கொண்டு வர முடியும். ஸோ இதுதான் பாரஞ்சித் சாரோட ஸ்பெஷாலிட்டி. அதனாலதான் இந்த படம் அவ்வளவு பெருசா பேச படம்னு சொல்லி நான் நம்புறேன். தங்காளன் படத்துக்கு அவர் 8 மாசம் அதுதான் நினைக்கிறேன் அவரோட R&D ப்ராசஸ்ல இல்ல லாங்கஸ்ட் இந்த படத்துக்காக. ஏன்னா அங்க போய் மக்களை பாக்குறதும் சரி, அப்புறம் ஹிஸ்டரி பத்தி படிக்கிறதாவும் சரி, அந்த மக்கள் எப்படி உடுத்துவாங்க. இந்த படத்துல ரியாலிட்டி, ஹிஸ்டரி அண்ட் மித் இந்த 3ம் கலந்ததுதான் இந்த படம். ஏன்னா நீங்க டீசர்லயே பார்த்துருப்பீங்க, அவங்க அந்த எல்லாமே அதுல ஒரு ஸ்டோரியா சொல்லிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு R&D எவ்வளவு முக்கியம்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கிரவுண்ட் டேபிள் பார்த்து. ஏன்னா இல்லைன்னா உங்களுக்கு தெரியாது, யாருக்கும் சொல்லப்படாத ஒரு ஹிஸ்டரி இது. ஸோ இந்த ஹிஸ்டரியை காட்டணும்னா அதுக்கு நம்ம அவங்க போது நம்பணும். அப்போதான் நம்ம பார்க்குறப்ப விஷுவலா நம்மளால நம்ப முடியும், ஃபீல் பண்ண முடியும். ஸோ ட்ரெய்லர்ல ரஞ்சித் சார் அதை அச்சீவ் பண்ணியிருக்காரு. நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் தியேட்டர்ல போய் அந்த ஒர்க்கை பார்க்கறதுக்கு. ரஞ்சித் சாரை பத்தி பேசிட்டு இவரை பத்தி பேசலன்னா ரொம்ப தப்பாயிரும். யாருன்னா நம்ம சியான் விக்ரம். விக்ரம் சார் வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சு ரொம்ப மெனக்கெட்டு இருக்காரு இந்த கேரக்டருக்காக. அவரோட ஹார்ட் ஒர்க்கா இருக்கட்டும், டெடிகேஷனா இருக்கட்டும், ரொம்ப தெரிஞ்சிச்சு, உண்மையா இருக்காரு சினிமா. பா ரஞ்சித் சாரும் ஞானவேல் ராஜா சாரும் இந்த படத்தை லாக் பண்ணலாம் சியான் விக்ரம் சார் கூட போயிட்டு லாக் பண்ணிட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அவங்க 3 மாசம் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 மாசம் டைம்ல அவரோட ரெடி பண்றது, பாடி கேரக்டரா மாறுறது இருக்கும்ல. ஸோ அவங்களும் போயிட்டாங்க. 2 மாசம் கழிச்சு வந்து பாக்குறப்ப அவரோட தாடி முடி 1 இன்ச் கூட அவங்க வெட்டவே இல்லை. அப்படி ஏன்னா ரெடி ஆயிட்டாரு, நம்ம கேரக்டருக்காக மாறுறோம். அவரு தான் தெரியாது, ஆய் படத்துலயும் அப்படி செய்வாரு, எல்லா படத்துலயும் மெனக்கெடுவாரு. ஸோ இந்த படத்துக்காக அந்த மாதிரி ஆகணும்னு அவங்க 2 பேரும் ஏன் அன்னைக்கு போயிருக்காங்கன்னா இன்னும் 2 மாசம் டைம் கேட்கறதுக்கு. ஸோ அவங்க சொன்னாங்களா, சார் முடிஞ்சு சார் எஸ் சொல்ல போறாரு. ஸோ மீன் வாயில் அவரும் போயிட்டு
சில R&D பண்ணியிருக்காங்க. எப்படி அங்க உள்ளவங்க பேசுவாங்க, தங்காளன் அந்த கேரக்டர் எப்படி இருப்பாங்க, அவரும் அவரோட டீமோட சேர்ந்து R&D இந்த 3 மாசம் இந்த 5 மாசம் டைம்ல அவரும் செஞ்சிருக்காரு. பேசுற ஸ்டைல் ஆகட்டும், பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், அந்த உடம்பு எவ்வளவு சின்னதா இருக்கணும், அந்த பாடி இப்படி வச்சா நம்ம தங்காளன் தெரியுமா, அந்த போஸ்டர்ல பாக்குற மாதிரி, இதெல்லாம் ரொம்ப மெனக்கட்டு இந்த கேரக்டரா அவர் வந்து உள்வாங்கியிருக்காரு. ஸோ அடுத்து நம்ம யாரை பத்தி பேச போறோம்னா ஜிவி பிரகாஷ் சார் பத்தி. ஸோ வி ஆல்ரெடி நோ ஜிவி பிரகாஷ் சார் வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் மியூசிக் டைரக்டர். இந்த மாதிரி ஒரு ஸ்கேல்ல ஒரு படம் எடுக்க போறீங்கனாலே ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு ஜிவி சார் தான் வருவாரு. நேஷனல் அவார்ட் எஸ், நேஷனல் அவார்ட் வின்னர். ஸோ இந்த படத்துக்கு வந்து அவர் நிறைய R&D அவரும் பண்ணியிருக்காரு. ஏன்னா இது வந்து ஒரு ட்ரைபல் படம். ஸோ ட்ரைபல் படத்தை வந்து நம்ம இன்னும் ஏர்தியா ஆக்கணும், இன்னும் கொஞ்சம் ஃபீல் பண்ணணும்னா அந்த ட்ரைபலோட மியூசிக்கை இங்க கொண்டு வரணும். ஸோ இதுதான் வந்து அவரும் ரவுண்ட் டேபிள மென்ஷன் பண்ணியிருந்தாரு. பெருசா தமிழ் சினிமால வந்து ராஜா சாருக்கு அப்புறம் இந்த ட்ரைபல் மியூசிக் சவுண்ட் வந்து யாருமே அவ்வளோ செஞ்சதில்லை தமிழ் சினிமால. மலையாள சினிமால ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எப்படி R&D பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க மோஸ்ட்லி போய் இந்த ஆப்பிரிக்கன் ட்ரைப்ஸா இருக்கட்டும், மற்ற கண்ட்ரில இருக்கிற ட்ரைப் மியூசிக்லாம் இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்து R&D பண்ணி இதை எப்படி தமிழ் சினிமாக்கு, தமிழ் மக்களுக்கு ஆத்தென்டிக்கா எப்படி காட்டுறதுன்னு அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணி எடுத்துட்டு வந்து அவர் ஒரு நம்ம ஸ்டைல்ல ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ இதில் முக்கியமாக அவர் மென்ஷன் பண்ணது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளூட் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஃப்ளூட் யூஸ் பண்ணுறப்ப ரஞ்சித் சார் நம்மளுக்கு தெரியும், அவர் வந்து ஒரு அன்காம்ப்ரமைஸ்டான ஒரு டைரக்டர். இது வேணான்னு சொல்லிடுவாருன்னு. ஸோ இந்த ஃப்ளூட் மியூசிக்லாம் வந்து வேணான்னு சொல்லிட்டாரு. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஸ்னேக் சாமிங் இருக்குல்ல, இந்த ஸ்னேக் சாமிங் மியூசிக் வந்து அதுக்கு பதிலாக எடுத்துட்டு வந்து அந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்க பாய்க்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து, ஸோ தட் அது ஒன்றும் அந்த வேர்ல்ட் ஆஃப் தங்காலன்னு நம்ம உள்ள போனோம்னா அது ஒன்றும் லைவ்லி அந்த மியூசிக் வந்து அந்த மியூசிக் தான் நம்மள அங்க என்கேஜ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை ரொம்ப கரெக்டா இது பண்ணதுக்கு நம்ம ஜிவி சாருக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்தே ஆகணும். கண்டிப்பா. முக்கியமா இந்த படத்தை வந்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னா லைவ் சவுண்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க. விச் இஸ் இதுக்கு முன்னுக்கு ரஞ்சித் சார் தான் வந்து அவரோட ஒரு படத்துல லைவ் மியூசிக் ட்ரை பண்ணியிருக்காரு. பெருசா ஏன் ட்ரை பண்ண மாட்டாங்கன்னா இதோட பட்ஜெட் ரொம்ப பெருசு. ஸோ இந்த லைவ் சவுண்ட்னா என்னன்னா, சிங்க் பண்ணணும் சவுண்டை. எப்படின்னா இந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மைக்கை வச்சுட்டு இந்த படம் எப்படி அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஒரே டைம்ல நவருவாங்க. அங்க வந்து செட்டு எதுவுமே இல்லை, ஒரு கேமராமேன், அந்த கேமராமேன் டீம், லைட்டிங் வேற, வெயில் தான் எல்லாமே. ஸோ இந்த சவுண்டு அந்த எனர்ஜியில நம்மளுக்கு எப்படி இருக்கணுமோ அது அவருக்கு வேணும்னு சொல்லி டப்பிங் வேணாம், அங்க எனக்கு வேணும். விக்ரம் சார் ஒரு கட்டம் சொல்லுவாரு, சூனியக்காரா இல்ல என்னமோன்னு சொல்லிட்டு சூனியக்காரின்னு அந்த சொல்ற அந்த வேகம், அதனாலதான் அவங்க அங்கேயே அந்த சவுண்ட் பாய்ச்சிருக்காங்க. அப்பதான் அந்த எனர்ஜி நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அங்குள்ள சுவாச காற்றோட எனர்ஜியும் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். சூனியக்காரி இல்ல சொங்கோனே, சூனியக்காரி ஆரத்தி. நான் ஏன் இதை சொல்றேன்னா, அவங்க ரொம்ப டீப்பா போனதுனால தான் நம்மளும் படம் பார்க்குறப்ப அந்த ஃபீல் பண்ணணும் சொன்னனால தான் இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ரூபன் சவுண்ட் அவர் தான் செஞ்சிருக்காரு. இன்டர்நேஷனல் லெவலில் பேசப்படும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஒரு சவுண்ட் கூட அப்போ அவங்க உளுந்தாங்களா கூட அந்த சவுண்ட் நம்மளுக்கு வழங்கும். டப்பிங்ல நம்ம இருந்து அப்படி கேட்க ரியலிஸ்டிக்கா இருக்காது. ஸோ இதுக்கு வந்து ரஞ்சித் சாருக்கும் ரூபனுக்கும் ஒரு பெரிய பாராட்டணும். ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, தமிழ் தெரிஞ்ச நடிகர்கள் பேசுறது ஓகே, தமிழ் தெரியாத மொழி தெரியாத நடிகர்களும் அதே அளவுக்கு எஃபர்ட் போட்டு, ஏன்னா டப்பிங் இல்லை, டப்பிங் இல்லாம நீங்க அங்கேயே நேச்சுரலா ஒரிஜினலா பேசுறதா நீங்க படத்துல பார்க்க போறீங்க. ஸோ அதே மாதிரி தமிழ் உச்சரிப்பா இருக்கட்டும், அந்த ஸ்லாங்கா இருக்கட்டும், எஸ் உழுவுறது இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அதுக்கு செஞ்சிருக்காங்கன்னா ஒரு டீமோட எஃபர்ட், ஃபுல் டீமும் இதே எஃபர்ட் ஒரே பேஜ்ல ஒரே மைண்ட் செட்ல இருந்தாதான். ஏன்னா நீங்க லைவ் ஆக்ஷன் செய்றீங்கன்னா இங்க நீங்க கரெக்டா நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களோட ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க ராங்கா செஞ்சா எல்லாருமே ரீடேக் பண்ணும். ஸோ ஈஸி கிடையாது. ஸோ இந்த படத்துக்கு அதுக்காகவே நம்ம போய் பார்த்து சப்போர்ட் பண்ணணுன்றது என்னோட தனிப்பட்ட வேண்டுகோள். ஆல்ரைட் கைஸ், நம்ம பாரஞ்சித் சார் பத்தி பார்த்துட்டோம், சியான் விக்ரம் சார் பார்த்துட்டோம், அப்புறம் சவுண்ட் அண்ட் மியூசிக் அந்த டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். கடைசியா காஸ்ட் அண்ட் க்ரூ பேசியே ஆகணும் இதை பத்தி. எஸ், காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மாளவிகா மோகன் நடிச்சிருக்காங்க. அவதான் ஆர்த்தி. எஸ், ஆர்த்தின்ற கேரக்டர். பார்வதி நடிச்சிருக்காங்க. எஸ், கங்கம்மான்ற கேரக்டர். அப்புறம் டிராமா ஆர்டிஸ்ட் நிறைய பேர் ஆக்சுவலி இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஏன்னா வெரி டேலண்டட் டிராமா ஆர்டிஸ்ட். ஏன்னா எஸ் நம்ம ப்ரீவியஸ்லி பேசுறப்ப
இந்த படத்துல லைவ் ஆக்ஷன் இருக்கறனால எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணணும். பெர்ஃபார்ம்னா உழுவுனா உண்மையாலே ஆமா, உழுவணும். உண்மையா உழுவணும். அங்க கல் இருக்கும், மண் இருக்கும். இங்க அவங்களுக்கு எல்லாம் இங்க இல்ல. நீங்க விழுந்துகிட்டு இருப்ப, அங்க வேற ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கும். ஆமா. சோ இங்க கரெக்ட்டா நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கேயும் கரெக்ட்டா நடக்கணும். இன்னொன்னு இந்த படத்துல கேமராவை ஒரே ஒரு தடவை தான் வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. மத்தபடி கேமரா மூவிங்ல தான் இருக்கும். எப்போதும் மூவிங்ல தான் இருக்கும். உங்களுக்கு அந்த கான்ஷியஸ் இருந்துகிட்டே இருக்கணும். கேமரா அங்க போகுது, ஆனா நீங்க செய்யறதும் கரெக்டா செய்யணும். டிராமா ஆர்டிஸ்ட் So, நான் பாக்குறது ரொம்ப ஆர்வமா இருக்கு அவங்களோட நடிப்பை. நிறைய அடிபட்டிருக்காங்க. எல்லாருமே சேத்துல முங்கி இந்த அடிபட்டு மண்ணு அப்படிதான். அதுவும் பாம்புலாம் விக்ரம் சாரே 5 பாம்பு விட்டுருக்காராம். ரிலீஸ் பண்ணி விட்டு. சோ இவங்களோட எஃபர்ட் இல்லாம தங்காளன் நடந்திருக்க முடியாது. இன்னொன்னு இந்த படத்துல பசுபதி சாரும் நடிச்சிருக்காரு. நம்ம பாரஞ்சித் சார் படத்துல இதுக்கு முன்னுக்கு வந்து வாத்தியார் ரங்கவாத்தியார். ஸோ அவரும் விக்ரம் சாரும் பார்த்தீங்கன்னா 6வது படம் இந்த இதில் கம்பைன் பண்றாங்க. ஸோ அவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து எல்லா படத்துலையும் நல்லா இருக்கும். இந்த படம் பசுபதி சாருக்கும் ஒரு தனியா அவர் தனியா தெரிவார்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேரக்டர் அவர் வேற மாதிரி மாடுலேஷன்ல புதுசா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ், ஆல்ரைட் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம தங்காளன் ட்ரெய்லர் ரியாக்டை பார்த்தாச்சு. படத்துல நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்னு டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நம்மளோட எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த படம் தமிழ் சினிமாவோட ஒரு மிகப்பெரிய படமா இந்த வருஷம் வரும்ன்றதுதான் எங்க எதிர்பார்ப்பு. தமிழ் சினிமா ரீதியில மட்டும் இல்ல, என்னோட ஆசை இந்த படம் உலக ரீதியில போனோம், பெரிய பெரிய அவார்ட்ஸுக்கு போனோம். முக்கியமா ஆஸ்கார் அவார்ட்ல நாமினேஷனுக்கு போய் இந்த படம் வின் பண்ணணும். நான் ஏன் பார்க்காம சொல்றேன்னா, அந்த மெனக்கெடுது எல்லாரும், எஸ், டைரக்டர் மட்டும் இல்ல, சின்ன ஒரு ஆர்டிஸ்ட் கூட இந்த படத்துல, ஒரு காஸ்டியூம் டிசைனர் கூட அவ்வளவு மெனக்கெட்டு செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த படம் அங்க போகணுன்றது நம்மளோட ஆசை. தங்காளன் வர ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகுது இந்த படம். இந்த வாரம் படம் ரிலீஸ் ஆகுது. நாங்க FDFSக்கு கண்டிப்பா போயிட்டு இந்த படத்தோட ரிவ்யூவும் நாங்க செய்வோம். நீங்களும் மறக்காம படத்தை FDFS தியேட்டர்ல போய் பாருங்க. இது ஒரு செலிப்ரேட் பண்ண வேண்டிய படம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க இந்த படத்துக்கும், இந்த டீமுக்கும். உங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இதே மாதிரி வர அப்கமிங் தமிழ் ஃபிலிம்ஸ்க்கு ரிவ்யூவா இருக்கட்டும், ட்ரெய்லர் ரியாக்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே மறக்காம 60 ப்ரொடக்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் பண்ணிருங்க. வேற ஏதாவது ஒரு படம் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் ப்ளீஸ் தயவு செஞ்சு கமெண்ட்ல போடுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும்